தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வித்துறை அமைச்சரும் நாவடக்கம் வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுக எம்பிக்களுக்கும் கடும் விவாதம் நடந்தது. மத்திய அமைச்சர் பேசியது வேதனை அளித்ததாக திமுக எம்பி கனிமொழி புகார் கூறினார். இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழகத்தின் நிதியை தாராளம் ஏமாற்றும் நீங்கள் தமிழக எம்பிக்களை பார்த்து அநாகரிக மாணவர்கள் என்பதா? தமிழக மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள். பிரதமர் மோடி இதனை ஏற்கிறாரா? NEP மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அனுப்பிய PM ஸ்ரீ மோடி முற்றிலுமாக நிராகரித்து விட்டதே. எனக்கு கடிதம் எழுதியது நீங்கள் தானே. பிரதான் அவர்களே, நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுத்துகிறோம். உங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல. நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை. அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது. தமிழக மாணவர்களுக்குரிய நிதியை எங்களிடம் இருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள். இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.